பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டியாளராக வந்த ரஞ்சித்தை மேடையிலேயே வச்சு செஞ்சு அனுப்பிட்டார் விஜய் சேதுபதி. ரஞ்சித் மேடை ஏறின உடனே கோட்டு சும்மா கல்யாண மாப்பிள்ள மாதிரி இருக்கே அப்படின்னு கலாய்க்க, இது உங்களுக்கு வந்ததோ நான் நினைச்சிட்டேன் அப்படின்னு ரஞ்சித் பதிலடி தர, எனக்கெல்லாம் இவ்வளவு காசுல தரமாட்டாங்களேன்னு திருப்பி அடித்தார் விஜய். வேற யாருக்கிட்டையும் இவ்வளவு காரசாரமா பேசலையே, ஆனா ஏன் இவர்கிட்ட இப்படி பேசுறாருன்னு பார்த்தா, ஒரு நாடக காதலை எதுக்குறதால என்ன ஒரு சாதி வெறியன்னு சொன்னீங்கன்னா கையெடுத்து கும்பிடுறேன். ஆமா, நான் சாதி வெறியன் தான் சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. ரஞ்சித் சமீபத்தில் கவுண்டமலைன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அது பல சர்ச்சைகளை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சில பேட்டிகளில் ரஞ்சித் ஆணவ கொலை பற்றியும் பேசியிருந்தாரு. நாடக காதல் பண்ணுறாங்க, ஆணவ கொலை கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் அதில் பேசியிருப்பாரு. நான் சின்ன வயசில் பார்த்த ரஞ்சித் சார் இது இல்லை, உங்ககிட்ட பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு. கவுண்டம்பாளையம் படம் பண்ண ரஞ்சித் வேற ஆளாக இருக்காரு. நம்பிக்கைக்குரிய நண்பனாக இருந்த ரஞ்சித் இப்போ இல்லை, அது ஏன்னு நேரடியாகவே கேட்குறாரு. ஆனால் இப்போ நான் அந்த மாதிரி இல்லை, எல்லார் மனசுலையும் அன்பை விதைக்க தான் வந்திருக்கேன். அதில் சில பாடங்களை நான் கற்றுக்கிட்டேன்னு ரஞ்சித் மலுப்புலா பதில் சொல்ல, உங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்கிற பூ உங்கள் மனசுலையும் பூக்கட்டும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் ரஞ்சித்தை. சரி, ரஞ்சித்தை தான் இப்படி கலாச்சி விட்டுட்டாரே அப்படின்னு பார்த்தா, அவர் கூட வந்திருந்த ஒரு நண்பர் சொல்றாரு, சாப்பிட்டீங்களா அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்டுட்டு, எங்க ஊர்ல நாங்க இப்படிதான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னதும், நாங்கெல்லாம் என்ன வந்த விருந்தாளியை எழுந்து வெளியில போனா சொல்லுவோம், ஏப்பா நீங்க எல்லா ஊர்லயும் இப்படிதானே கேட்பீங்க அப்படின்னு செம்மையா கலாச்சி விட்டுட்டார் விஜய் சேதுபதி.